ஏன்னா ஆ ஆ கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அப்ப நம்ம கவி நிலவுல யார் வேணாலும் விளம்பரங்களை இலவசமா தரலான்னு சொல்றேன். ஆமாண்ணா, யார் வேணாலும் கொடுக்கலாம். சின்ன பிசினஸ் பெரிய பிசினஸ் அப்படின்னு கிடையாது, யார் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். அவங்க வந்து காலையில 6 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் அவங்க உங்களுடைய ஆடை வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பா. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வியாபார பெருமக்களை. ரைட், ஓகே. இப்ப நம்ம வந்து ராமானுஜத்தை பத்தி பார்த்தோம் இல்ல, நம்ம தமிழர். அதே வரிசையில இன்னொரு தமிழரையும் இன்னைக்கு பார்க்கலாம்னு நினைச்சேன் பங்கஜம். அவரும் நம்ம மண்ணின் மைந்தர், தமிழகத்தில் பிறந்த ஒரு அற்புதமான ஒரு மேதைன்னு கூட சொல்லலாம். அவர் வந்து யாருன்னா ஜிடி நாயுடு, கேள்விப்பட்டிருப்ப. அவரு என்னன்னா, அதாவது கொஞ்சம் உலக நாடுகள்லயே வந்து போக்குவரத்து இல்லாதப்ப, அதாவது இப்ப இன்னைக்கு இருக்கிற மோட்டார் போக்குவரத்துகள்லாம் இல்லாம இருந்த காலத்திலேயே முதலா 1921 1921 அவர் ஜிடி நாயுடு என்ன பண்ணிருக்காருன்னா, கோவை டு பழனி அவரோட முதல் பஸ் சர்வீஸ். ஓ சூப்பர் சூப்பரா. அவரு அத பண்ணிருக்காரு. வழி உடுமலைப்பேட்டை வழியா அவர் வந்து UME அப்படியே யுனைடெட் மோட்டார் கம்பெனி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அவர் வந்து அத வந்து பண்ணிருக்காரு பங்கஜம். ஓகேண்ணா. அவர் வந்து அது அன்னைக்கு பார்த்தேன்னா அது பரபரப்பா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அது. ஏன்னா அன்னைக்கு நம்ம வந்து பிரிட்டிஷ்காரதான் நம்மள ரூல் பண்றா. அவ கிட்ட இருந்து இவர் வந்து அவ்வளவு அழகா வந்து இந்த பஸ் சர்வீஸ முத தொடங்குறா. அப்ப வந்து அவினாசி ரோடு தான் பஸ் ஸ்டாப்பா. ஓ சரி சரி சரி, ஓகே. கோயம்புத்தூர்ல இருக்க அவினாசி ரோட்ல இருந்து இந்த பஸ் கிளம்புமா. இத விட இன்னொரு பியூட்டி நீ கேட்டா ஆச்சரியப்படுவோம் பங்கஜம். இன்னைக்கு நம்ம பாக்குறோம், ஆனா அன்னைக்கே அவர் மிஷினரி பில்லிங், மிஷின்ல பில்லிங் அன்னைக்கே அவர் தந்திருக்காரு டிக்கெட். சூப்பர்ண்ணா. அவர்தான் சயின்டிஸ்ட் வேற, இன்வென்டர், பிசினஸ்மேன் வேற. அவரே அந்த பஸ்ஸுக்கு அவர்தான் கண்டக்டராகவும் இருந்து போயிருக்காரு. ஆமா கேள்விப்பட்டிருக்கேனா. உண்மைதானா. அதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, அந்த பஸ் வந்து உட்டன் சீட்ஸ்ல இருந்ததான். ஓ அப்போ ஓகே ஓகே. அப்ப உட்டன் சீட்டு, கேஸ் சிலிண்டர்ல வந்து அந்த பஸ் இயங்குச்சான். அவர் வந்து அந்த பஸ் வந்து 2 பக்கமும் அந்த விண்டோஸ் ஓபன்ல அன்னைக்கு இருந்த அந்த கோயம்புத்தூர்ல இருந்து பழனி, பழனில இருந்து கோயம்புத்தூர் வரவா அந்த இயற்கை எழில பாத்துட்டே வந்தாலாம். ஓ சூப்பர் இல்லனா, செம்மல்ல. இத விட அவர் என்னன்னா, அந்த பல்லடம் பஸ் ஸ்டாப், அதுக்கப்புறம் அவரு நிறைய ஏரியால வந்து அவர் வந்து பஸ் எல்லாம் 600 பஸ் வரைக்கும் அவர் வந்து இயக்க ஆரம்பிச்சுட்டா. ஆமா, அவர் வந்து பல்லடம் பஸ் ஸ்டாப்ல ஹைஜீனிக்கான கேன்டீன் இருந்துச்சான். அதுல அன்னைக்கே யூரோப்பியன் ஃபுட் எல்லாம் இருக்குமா அங்க. நல்ல பியூரிஃபைடு வாட்டரா. இன்னைக்கு நம்ம எப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துடுத்து. இன்னைக்கு நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் அன்னைக்கே அவரு கொடுத்தாராம் பங்கஜம். பாருங்க, அப்பவே அவருக்கு அவ்வளவு நாலேஜ். எப்படி பாருங்களேன் இல்லையா, தொலைநோக்கு சிந்தனைன்னு சொல்லுவாளே. ஆமா, அவருதான் இந்த பஸ் போக்குவரத்தின் தந்தைன்னு கூட அவரை சொல்லலாம். ஓ ஆமா, ஓகே ஓகே ஓகே. அவரு அந்த மாதிரி. இதுல இன்னொன்னு என்னன்னா, அன்னைக்கு வந்து பிரிட்டிஷ்காராதான் நம்மள வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தா. ஆனா இவரோட பஸ் கம்பெனி மேனேஜரு, இவருக்கு கீழே மார்ஷ் அப்படின்னு ஒரு மேனேஜர் தான்
அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு மேனேஜரா. ஓ. ஆ. இவர்கிட்ட பிரிட்டிஷ்காரன் வந்து இவர்கிட்ட சம்பளம் வாங்கினானா கை கட்டி. ஓ ஓ ஓகே சோ ஓகே. இவர் வந்து அப்படியான ஒரு ரெவல்யூஷனை வந்து அன்னைக்கே பண்ணிருக்காரு. சூப்பர் இல்லனா, சூப்பர் இல்லனா. இந்த ஜிடி நாயுடு வந்து இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு பங்கஜம். வந்து ரிசர்ச் ஐடென்டிஃபைட் நியூ வெரைட்டிஸ் இன் காட்டன்ல கூட அவர் நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காரு. ஆனா என்ன ஒண்ணு, இதே ராமானுஜத்துக்கு நேர்ந்த அதே விஷயம் இவர் இருக்கிற காலத்து வரைக்கும் இவருடைய பெருமை வந்து நாம தெரிஞ்சுக்க முடியல. அத எப்படி அது நம்ம அதாவது வெளியே தெரியாத மேதைகள் ஜிடி நாயுடு தெரியும். ஆமா. இவர் உலகத்திலேயே ஒரு பெரிய நெட்வொர்க் போக்குவரத்தை கையாண்ட ஒரு பெருமை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஜிடி நாயுடுக்கு தான் சேரும். பட் இவரோட புகழ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா கண்டிப்பா. சோ நம்ம வந்து கவிநிலவு மூலமா இவ்வளவு பெரிய பேர் வாஞ்ச பெருமை மிகு தமிழர்களை, தலை நிமிர வைத்த தமிழர்களை நாம வந்து இங்க அரங்கத்துக்கு கொண்டு வந்து அவங்க புகழை நம்ம வந்து அவங்கள வணங்கி அவங்கள பத்தி நம்ம பேசுறோம். கண்டிப்பாண்ணா. அவர் தான் வந்து ரால்ஸ் ராய்ஸ் காரை வந்து கிஃப்டா கொடுத்த ஒரு பர்சன் இவரு தானா? கரெக்ட். இவருக்கு நிறைய பெருமை இருக்கு பங்கஜம். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள், இவர் எல்லாமே இவருடைய தாட் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அன்னைக்கு யாருமே மிகப்பெரிய இன்னைக்கு நாம் பெரிய ஆளுன்னு சொல்லிக்க கூடிய மிகப்பெரிய முதலாளிகள் கூட யோசிச்ச ஒரு விஷயத்த கையில எடுத்து இவர் ரொம்ப சாதுரியமா டேலண்டா அத சக்சஸ்ஃபுல்லா பண்ணாரு. இவர் தான் வந்து அந்த சிறுவாணி வாட்டர் வந்து கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸா பேசுவா தெரியுங்களா? ஆமா ஆமா. கொண்டு வந்ததேவா இருக்கும்.